அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜீபாலனேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில் கேப்டன் அவர்களின் மிக வித்தியாசமான நடிப்பில் 1986 வெளியான ஊமை விழிகள் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த ஊமை விழிகள் படத்தை பத்தி நம்மளுடைய சேனல்ல விரைவில் ஒரு காணொலி வருகிறது அப்படின்னு ஒரு முன்னோட்டத்தை நம்ம சேனல்ல வெளியிட்டு இருந்தோம். அந்த காணொலிக்கு இணையதள ரசிகர் பெருமக்கள் கொடுத்த பேராதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் 1986 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட மையக்கரு, இந்த படத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கேப்டன் அவரோட சினிமா கேரியர்லயே இந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படம். மெகா ஹிட் திரைப்படங்கள்ல இந்த திரைப்படமும் ஒன்று. அதுவும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்த திரைப்படங்கள் வரிசையில் இந்த படமும் ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான். இந்த சோலா பிக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மர்மமான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அங்கே போகிறவங்க யாருமே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி சாதாரணமாக அங்கே லேடிஸ் போனால் கூட நிறைய பேர் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க இந்த படத்தில். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை வச்சு நடத்துகிற ஜெய்சங்கர், சந்திரசேகர் இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான். இவருடைய பத்திரிகை ரொம்பவே கஷ்டமான முறையில் தான் போயிட்டு இருக்கும் இந்த படத்தில். அதாவது ஒர்க்கர்ஸுக்கு சம்பளமே கொடுக்காத அளவுக்கு தான் இந்த படத்தில் பத்திரிகை அவங்களாம் ஒரு லட்சியத்துக்காக இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அவர்கள் தண்ணியை குடிச்சுக்கிட்டோம், அதே மாதிரி பீடியை குடிச்சு தான் இந்த படத்தில் அவருடைய நாட்களை ஓட்டுற மாதிரி தான் இந்த படத்தோட சீன்லாம் இருக்கும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்டிமெண்ட்டான சீனாக தான் இந்த படத்தில் இருந்திருக்கும். இடையில அவருடைய ஃப்ரெண்டு வருவார் ஊர்லேருந்து, அருண் பாண்டியன். இவங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம். முக்கியமாக கதையில் ரொம்பவே கோர்வையாக கொண்டு போயிருப்பாங்க இவங்களுடைய கதாபாத்திரத்தெல்லாம். அங்கே நடக்கிற மர்மமான விஷயங்களுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுக்காக ஜெய்சங்கர் அவர்களும் சந்திரசேகர், அதே மாதிரி இவங்களுக்கு உதவியா யார் காரணம் அப்படிங்கிறதுக்காக ஜெய்சங்கர் அவர்களும் சந்திரசேகர், அதே மாதிரி உங்களுக்கு உதவியா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மலேசியா வாசுதேவன் அவரோட இவங்க ஒரு அரசியல்வாதி. இவர் வீட்டில் ஒர்க் பண்ற இளவரசி அவர்கள் தான் சந்திரசேகருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். இது இடையில பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நான் மைய கருவை மட்டும் சொல்லிடுறேன். நிறைய படத்தோட காட்சிகளை சொல்லி ரொம்ப பிளேடு போடுறான், காணொலியை வேணுனே வளர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் இணையதளத்தில் பதிவு பண்ணுறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசி அவர்கள் தான் சந்திரசேகர் அவர்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் இவங்களுக்கு தெரிய வந்துடும் மலேசியா வாசன் அவர்களுக்கு இந்த படத்தில் இவங்களை மர்டர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதை அந்த ஏரியாவில் இருக்கவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் அவர்கள் கேட்பார் அவருடைய ஃப்ரெண்டு, என்னடா யாருமே ஏரியாவில் பார்க்கல சொல்கிறாங்க, இதுக்கு எதுவுமே வழி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் சந்திரசேகர் அவர்கள் சொல்லுவார், இந்த படத்தில் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, டிஎஸ்பி தீனதயாளன். அப்போ தான் கேப்டன் அவரோட அறிமுகத்தை காட்டுவாங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அவர்கள், அருண் பாண்டியன், ஜெய்சங்கர், அதே மாதிரி ஸ்ரீவித்யா, கோகிலா இவங்களுடைய கதாபாத்திரம் தான் படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும் இந்த படத்தில். செகண்ட் ஆஃப் தான் கேப்டன் அவரோட அறிமுகத்தையே காட்டுவாங்க. பொதுவாக எந்த ஒரு கதாநாயகரும் இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப்ல வந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப ஒரு ஆழமா நம்ம மனசுல பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம். இந்த கொலையை பத்தி அவர் விசாரிக்க ஆரம்பிப்பாரு. அப்போ அங்க இருக்கிற பொட்டி கடையில அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய இயக்குனரும் நடிகருமான மறைந்த விசு அவர்கள் வருவார் இந்த திரைப்படத்துல. அதாவது என்னதான் ஒரு சீரியஸான படமா இருந்தாலும் விசு அவர்களோட ஸ்டைல தான் இந்த படத்துல அவர் வசனத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த சோலா பிக்னிக்ல நடக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக
அவங்க எடுத்துக்கிற முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோட ஆட்களையும் வந்து செந்திலி எல்லாரையுமே வந்து அடிச்சு போட்டுருவாங்க. இந்த திரைப்படத்தில் பத்திரிகையே வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நவரச நாயகன் கார்த்திக், சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் அங்கே போனவங்க வந்து யாருமே வந்து இது வரைக்கும் திரும்பி வந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து தப்பிச்சுடுவாங்க. இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களே வந்து காப்பாற்றுறாம தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை கொள்றதுக்காக வருவாங்க. ஆனால் வந்து அந்த கத்தி குத்தை வந்து சந்திரசேகரை வந்து வாய்ப்பாங்க இந்த திரைப்படத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து எல்லாருமே இந்த திரைப்படத்தில் இறந்து போகிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. சந்திரசேகர் அவர்களும் இறந்து போயிடுவார் இந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரிதா அவர்களும் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்டோட தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கின கேஸுக்காக ஒரு மனைவி வந்து சில மனைவி தான் வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அவங்க எடுத்துக்கின முயற்சியில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு வந்து இறந்து போகிறாம தான் இந்த திரைப்படத்தை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சசிகலா வந்து எப்படியாவது காப்பாற்றி அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து சந்திரசேகர் அவர்களும் இறந்து போகிறாரு. அதே மாதிரி கேப்டனோட ஒய்ஃப் சரிதா அவர்களும் இந்த திரைப்படத்தில் இறந்து போகிறாம தான் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான முடிவு. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் டிஎஸ்பி கதாபாத்திரம் கேப்டன் அவர்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சீன் பேசுகிற மாதிரி இந்த படத்தில் ஒரு வசன காட்சி வச்சுருப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமான சீன். என்ன கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் வந்து உங்களுடைய பத்திரிக்கை வந்து லேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்லை, நாங்கள் எல்லாரும் கலந்து பேசி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சோழா பிக்னிக் வந்து போவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கதையை தான் சொல்கிறேன், இந்த படத்தோட மையக்கருவு தான். ஏன்னா இந்த இடையில பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோட பத்திரிக்கை அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து அடித்து உடைச்சிருவாங்க. இந்த திரைப்படத்தில் தோல்வி நிலை என நினைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை எல்லாரும் எதுக்காக இவங்க கொலை பண்ணுறாங்க, அங்கே வந்து 3 பேர் வந்து இதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதாவது 3 பேர்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அவர்கள், இவங்களுக்கு உதவியாக இருக்கிற வந்து ஃபார்தியார், அதே மாதிரி ஒரு வயதான முதியோர். எதுக்காக வந்து பொண்ணுங்களை தொடர்ந்து வந்து இவர் மர்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற காரணத்தை வந்து இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் அவர் சொல்லுவார். அவர் வந்து உயிருக்கு உயிராக ஒரு பொண்ணை வந்து இந்த திரைப்படத்தில் நேசிக்கிறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து ஏமாத்திறாங்க. இந்த திரைப்படத்தில் ஏமாத்தினவனு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மீது இவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடுது. அதனால் வந்து பொண்ணை வந்து தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுடைய கண்ணை மட்டும் வந்து, அதாவது பொண்ணுங்களை வந்து கொலை பண்ணி கண்ணை மட்டும் வந்து எடுக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட கதையை வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து ஊமை விழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தமான டைட்டில் வச்சுருந்தாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக வந்து மலேசியா வாசுதேவன், தியாகு, இவங்க எல்லாமே சப்போர்ட். ரவிச்சந்திரன் அவர்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே இந்த திரைப்படத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முடிவே கிடையாது. மூங்கில் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. வந்து கேப்டன் அவர்கள் இல்லாதனால தான் இந்த படத்தை வந்து முடிக்க முடியல. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பத்மபூஷன் கேப்டன் அவர்களை கொண்டு வந்து இந்த படத்தை முடிச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சேனல்லையும் இதை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்மளுடைய சேனல்லே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். இந்த படத்தை பற்றி அதிகமாக வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காணொலி போதாது. ஏன்னா ஊமை விழிகள் படம் வந்து அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு காட்சிகளும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரனாவுடைய கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் போய் கேட்டாங்க. ஆனால் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து வில்லன் கதாபாத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்துட்டார் இந்த படத்தில். அதற்கு பிறகு தான் வந்து ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டாங்க. ஏன்னா வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் வில்லன் கதாபாத்திரம் வேண்டாம் சொல்லிட்டு மறுத்துட்டார்.
அவருடைய மேக்கப்பே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க போட்டாமா தான் இருந்திருக்கும். அவருடைய தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவிச்சந்திரன் இந்த படத்துல. ஆனால் வந்து இந்த படத்துல ரவிச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே வந்து மிரட்டியிருப்பாரு. அதாவது கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து ரொம்ப வந்து கத்தி பேசுறதுனால இந்த படத்துல டைலாக்லாம் இருக்காது. அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப ஒரு அமைதியான முறையில சிறப்பான முறையில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அவர் வந்தவனே வந்து திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல வந்து வெறும் கைத்தட்டா தான் கேட்டது. இந்த திரைப்படத்தை இப்போ ரீமாஸ்டர் வருஷன் மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணா கூட கைத்தட்டா தான் கேட்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அவரு. இந்த படத்துல நடித்த நடிகர்கள் ஜெய்சங்கர், சந்திரசேகர், அருண் பாண்டியன், இளவரசி, கோகிலா, சரிதா கேப்டன் அவர்களுக்கு கதாநாயகன் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நடிப்பாங்க. ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாங்க அவங்க கதாபாத்திரத்தில். சரிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய நடிப்புலாம் இருந்திருக்கும் நிறைய திரைப்படங்கள்ல. சரிதா அவர்களை மாதிரிலாம் வந்து யாராலையும் நடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நடிகை தான் சரிதா. அதே மாதிரி ஸ்ரீவித்யா, இந்த படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாரையுமே ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சிருப்பார். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஆபாவனன் அவர்கள். இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து அரவிந்த் ராஜ், மியூசிக் வந்து மனோஜ் அலிகான் அண்ட் ஆபாவனம். மியூசிக்னா பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து மிரட்டி இருப்பாங்க. ரொம்ப வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் அதிகமாக கொடுத்து ராட்சச திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எரிச்சல் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1986 வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்து மிரட்டி இருக்காங்க. அந்த ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து கொலை பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிரட்டி இருப்பாங்க இந்த திரைப்படத்தில். அதே மாதிரி அந்த வயதான முதியோர் வந்து அடிக்கடி வந்து பெல்ல வந்து அடிப்பாங்க இந்த திரைப்படத்தில். இப்படியும் ஒரு தொழில் படம் வந்து எடுக்க முடியுமா 1986 அப்படின்னு கேள்வி எழுப்புற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு. டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடியே 1986 இப்படி ஒரு தொழில் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்டினாங்க. ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ மோஷனில் தான் போகும். ஆனால் எந்த ஒரு காட்சியுமே வந்து போர் அடிக்குது, படம் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து காட்சிகள் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் வந்து இந்த திரைப்படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு காட்சியுமே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதுவும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்தாங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும், இந்த படத்தை விட்டு வந்து ஏற்றி போகவே வந்து மனசு வராது. அந்த மாதிரி ஒரு படம் தான் ஊமை விழிகள். ஸோ பார்த்தீங்கன்னா 1986 எந்த ஒரு டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குரிய எழுப்புற மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து மிரட்டி இருந்தாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த படத்தோட கதாபாத்திரத்தில் வந்து கேப்டன் அவர் ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஏன்னா நீங்களே இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அவரை மாதிரி வந்து யாராலையுமே நடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து ஒவ்வொரு காணொலி வெளியிடும் போது வந்து இதே மாதிரி நான் சொல்றானே அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா இந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஊமை விழிகள் திரைப்படம் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல மறுபடியும் திரையரங்குகளில் பிரமாதமான முறையில் டிஜிட்டல் வெர்ஷன்ல இந்த படத்தை பண்ணுங்க. ட்ரெய்லர்லாம் போட்டு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும். இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும். ஏன்னா வந்து 1986 மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படம். இப்ப இந்த திரைப்படம் கண்டிப்பா வந்து ரீரிலீஸ் ஆகணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நீங்க வச்சீங்கன்னாலும் சரி, இல்ல வந்து என்ன மாதிரியே வந்து யாரெல்லாம் வந்து ஊமை விழிகள் திரைப்படம் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணணும். இப்போ பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் மிகப்பெரிய த்ரில்லர் மெகா ஹிட் திரைப்படம் ஊமை விழிகள் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன்
கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.